இன்னைக்கு படிச்ச பசங்க உங்க ஒப்பனை என்னடா தொழில் பண்ற, டாக்டர் வக்கீல் கலைக்கிட்டு அப்படின்னு பெருமையா சொல்ற. எங்க அப்பா விவசாயம் பண்ணுதுங்க, சாணி வலிக்குதுங்க, பண்டம்பாடி மேய்க்குதுங்க, பால் கறக்குதுங்க, பனைமரம் மேயுதுங்க, கருப்பட்டி காய்ச்சதுங்க, நொங்கு விற்குதுங்க, தெளிவா இருக்குதுங்க, வண்டி கடை போட்டிருக்குதுங்க, டீ கடை வச்சிருக்குதுங்க, சைக்கிள் கடை வச்சிருக்குதுன்னு சொல்ல மாட்டான் வெளியே. பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா நினைக்கிற. ஆனா எந்த நாடுக்கு சென்றாலும் நம் பாரம்பரிய வேடி சட்டை நான் மாத்துறது இல்ல. எங்க அப்பனுடைய தொழில் விவசாயம், அந்த விவசாயத்தை நான் அடையாளப்படுத்தவும் மறப்பதில்லைங்க. இந்த பண்பாட்டை நாங்க சொன்னோமுங்க, நீங்க சொன்னீங்களா? விவசாயி பொழைக்கல எப்படா பொழைப்ப? 10,000 கோடி 5,000 கோடி வாங்கிட்டு போனவன் வெளிநாட்டுல போய் 1000 பொம்பளை கூட செல்ஃபி எடுத்து போட்டோ போடுறேன். 5,000 10,000 வாங்கினவன் மானரோசம் பொறுக்க மாட்டாரு, கவர் போட்டு தொங்குறேன். எப்படி பொழைப்ப விவசாயி? வாக்கிங் போறேன், காத்தால அனுமா கோயில் சுத்தி 50 தடவை வரேன். கேட்பரி டைரி மில் சாக்லேட் என்னடா வேலை 110 ரூபாய் பொட்டாட்டு கொடுத்து வாங்கிட்டு வரேன். காலில் போடுற செருப்பு என்னடா வேலை 450 ரூபாய் விகேசி பிரைட் பொட்டாட்டு கொடுத்து வாங்கிட்டு வரேன். மளிகை கடைக்கு போறேன், துணி கடைக்கு போறேன், எங்கேயுமே பேரம் பேசுறது இல்லைங்க நடுவர் அவர்களே. காலங்காத்தால வேலகோண்டம் பட்டியில 4 முருங்கத்தாலை பிச்சுட்டு அடே நீ குளவர் சந்தை போயிட்டு வந்தா ஒருவேளை கஞ்சி குடிக்கலாம்ட்டு வார எங்க வேங்க மக்கா. காலையில வாக்கிங் வார நாய் கேட்கிறேன், முருங்கீரை என்னமா வேலை? அந்த அம்மா சொல்லுது ஒரு கட்டு 5 ரூபாய் சாமிங்குது. இவன் கேட்கிறேன், 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரமாட்டியான்னு நாக்கு மேல வல்ல போட்டு கேட்கறியாடா. அப்புறம் எப்படா விவசாயி உழைப்ப? எவனோ உழைக்கணும் சொல்லி பேரம் பேசாத கொடுக்கற நீ உழவர் சந்தையில கொண்டாந்து விக்கிறவளே, அவகிட்ட 10 ரூபாய் கேட்டா நீ 10 ரூபாய் பேரம் பேச வேண்டாம், அவ கேட்ட விலையை கொடுத்து பாரு. நீ எங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ண வேண்டாம்டா, நான் உங்களுக்கு கொடுக்கணும்டா கோடி கோடியா.